அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய வார்த்தை இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. கடவுளுடைய வார்த்தை ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருகிறது. எலும்பு மூட்டையும் மஞ்சையும் அவ்வாறே ஊடுருகிறது என்று புனித பவுல் சொல்கிறார். அதாவது இரு பக்கமும் வெட்டக்கூடிய ஒரு வாளை போன்று. இப்போ நாம் இரு பக்கமும் வெட்டக்கூடிய இல்லை ஒரு பக்கம் வெட்டக்கூடிய ஒரு கத்தியை வைத்து எதை பிரிக்கின்றோம்? கடவுளுடைய வார்த்தை ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கின்றது. அப்போ கடவுளுடைய வார்த்தை ஒருவருடைய உள்ளத்தில் சென்று ஒருவருடைய ஆன்மாவையும் பிரிக்கின்றது என்றால் எவ்வளவு வல்லமை மிக்கது. திருத்தூதர் பணிகள் நூல் 2:37 வாசிக்கிறோம். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்கள் உள்ளம் குத்தப்பட்டவர்களாய். நம்ம கத்தியில் குத்தினாதான் ஒருவருடைய உள்ளத்தில் குத்த முடியும். ஆனால் கடவுளுடைய வார்த்தை அன்று திருத்தூதர் பணிகளில் உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் என்று வாசிக்கிறோம். திருமுழுக்கு யோவான் லூக்கா நற்செய்தி 3:10 வாசிக்கின்றோம். அப்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூட்டத்தினர் அவரிடம் கேட்டனர். கடவுளுடைய வார்த்தையை திருமுழுக்கு யோவான் போதித்தவுடன் அவருடைய உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று மக்கள் கேட்டார்கள். புனித அகுஸ்தினாருடைய வாழ்க்கையில் மனமாற்றம் வந்ததற்கு ஒரு முக்கிய காரணம் பிஷப் அம்ப்ரோஸ் அவர் சொன்ன இறை வார்த்தைகள் தான். ஆகவே கடவுளுடைய வார்த்தை கூர்மையானது. அந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்தை ஊடுருவும். ஆகவே கடவுளுடைய வார்த்தையை வாசிப்போம். நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய வாழ்க்கை ஊடுருவ கடவுளுடைய வார்த்தைக்கு இடம் கொடுப்போம். ஆமேன்.